ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் குருமா சுவையில் பச்சை மொச்சை குருமா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாதம், பூரி, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூட் ஆகும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் அதை கொஞ்சமாக கீறி நம்ம சேர்த்துக்குருவோம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குருவோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்குருவோம். ரொம்ப மசாலாலாம் நம்ம சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் சீல் அதையும் நறுக்கி சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லா ஆறட்டும். ஆறின முன்னாடி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால்தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்குருவோம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூடவே ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஆனால் நான் தக்காளியை சேர்த்துட்டேன். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டால் கொஞ்சம் பிடிக்கும். எண்ணெய் கம்மியாக இருந்ததுனால அதனால் தக்காளி போட்டு நல்லா வதங்கின பின்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். இந்த பச்சை மொச்சை பயிறு குருமா சூப்பராக இருக்கும். மட்டன் குருமா டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதையும் இது கூட கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த அடுப்பில் தீயில் லைட்டாக வதக்கி விட்டுக்குருவோம். ஏற்கனவே நம்ம வதக்கி விட்டது தான், இருந்தாலும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் கிளறி விட்டுக்குருவோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மசாலா வெந்து நல்லா ஒரு இதுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மொச்சை பயிரை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ பாருங்கள், மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துருக்கேன். இதுவும் பத்தாது, அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறணும். இப்போ கொஞ்சம் உப்பு கல் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தக்காளி வதக்கும் போது நம்ம உப்பு போட்டோம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போயும் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். கிளறி கொடுத்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் வரட்டும். வரவுமே பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆவியெல்லாம் போகவும் எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான மட்டன் குருமா ஸ்டைலில் அட்டகாசமான பச்சை மொச்சை பயிறு குருமா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.